பேரன்புமிக்க இப்பெருங்குளத்தினுடைய பெரியவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு பேருரையை ஆற்றி நம் இனருணர்வை நம் நரம்புகளிலேயே புடைசூக்கும் அளவுக்கு ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிய இளம் வன்னிய சிங்கங்களே, இவ்வரவேற்புரை நல்கிய மரியாதைக்கு உரிய இந்த இனமானத்தை எப்படியாவது காத்தே ஆக வேண்டும், அதற்கு என்னுடைய பங்கு முழுமையாக இருக்கிறது என்று சொல்லி கனகராஜ் அவர்களே, இங்கு நம்ம வரலாற்றினுடைய சிறப்புகளை மிக துல்லியமாக நம் இனம் எப்படி வாழ்ந்தது, எப்படி வீழ்ந்தது, எப்படி இனி எழப்போகிறது என்று எடுத்துரைக்க வந்திருக்கிற சிறப்பு சொற்பொழிவாளரும் முன்னாள் மாவட்ட ஆட்சியரும் இந்திய அரசு பணியிலே பணியாற்றி வருமான மரியாதைக்குரிய அண்ணா தனவேல் அவர்களே, தனவேலை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவருக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாக கொடுக்கணும். ஆனால் கால அவகாசங்கள் கருதி இப்போ ஒரு மணி நேரமாவது அவருடைய உரையை நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தத்துவ குரு சம்புதாஸ் அடிகளார் அவர்களே, இங்கு முருகேச பூபதி அவர்களே, பேராசிரியர் மணவளாய் அவர்களே, நெல்லையை சேர்ந்த இந்த இனம் ஒரு வீழ்ந்து கிடக்கிற இனத்தை எழுச்சி ஊட்டியாக வேண்டும் என்று சொல்லி நமக்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பதாக இருந்து செயல்படுகின்ற பாலசுப்ரமணியம் அவர்களே மற்றும் பொன் கலையரசன் அவர்களே, இங்கு கல்வியாளர், பேராசிரியர், எழுத்தாளர், மிகப்பெரிய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளருமான ராசசேகரன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து இந்த இனத்தினுடைய பெருமைகளை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து ஆக வேண்டும் என்று சொல்லி 2 பாலசுப்ரமணியங்கள் இதில் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ஒரு பாலசுப்ரமணியம் இந்த வன்னியர் குல சத்திரிய குலத்தினுடைய நம்ம அறக்கட்டளுடைய பொருளாளர், இன்னொரு பாலசுப்ரமணியம் நம் இனங்காக்க வந்த பாலசுப்ரமணியம் அவர்களே, இங்கே பரிசு பெறுகின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நான் அதிகம் பேசுவதற்கில்லை, நானும் ஒரு 3 மணி நேரம் பேசக்கூடியவன் தான், அதுக்கான தலைவர் வந்துட்டாரு. அதனால் என்னுடைய சுற்றுரையை மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சுதந்திர போராட்டம் ஆரம்பித்த காலத்திலும் இந்த இனத்திற்காக இந்த இன வலிமையை காட்டுகின்ற ஒரே இனம் வன்னி இனம். அதிலே முந்தைய பாரதியார், அர்த்தநாரீஸ்வரவர்மா எப்படி நாம் ஒவ்வொருவரும் நம் நினைவில் கொள்ள வேண்டிய தலைவர். சுதந்திரத்துக்கும் நாம தான் பாடுபட்டோம். இன்னொன்று நாம மறந்துட்டோம். இப்ப பல ஆண்டுகளாக ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சின்னம் இருக்குது பாரு, உதயசூரியன் சின்னம், நம்ம வன்னியருடைய சின்னம். அது என்ன நிறைய பேருக்கு தெரியாது. நாம கொடுத்த கொடை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முன்னே ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த படையாட்சி இனம் தான். ராமசாமி படையாச்சார் போன்றவர்களாம் இருந்துதான் இந்த ஆதரவு கொடுத்து இந்த சர்க்காரை காப்பாற்றியதே நாம தான். ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டிலே நாம் 2 கோடி வன்னியர்கள் இருக்கிறதாக சொல்றோம். இன்னைக்கு ஆட்சி அமைச்சவனுடைய ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 1,70,00,000 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம 2 கோடி பேர் இருக்கிற நாம ஏன் ஆட்சி ஆள முடியல? நம்ம இடத்திலே ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை ஓங்க செய்தால் நாம் எல்லோரும் பெரிய மனிதர்களே என்ற அந்த தனம் நமக்கு கிடைத்துவிடும். ஆண்ட பரம்பரை நம்ம இன்னொன்று தெரிவிக்கிறேன், உங்களுக்கு சொல்லியே ஆகணும். 320 ஜாதிகள் இருப்பதாக குறிப்பிருக்கிறது. ஆனா இந்த ஆண்டவன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு அரக்கன் இந்த நாட்டில் வந்துட்டான். இந்த அரக்கத்தனத்தை ஒழிச்சாகணும். இது நம்மளால முடியாதா சாமி, இதுக்கு ஒரே ஒரு ஆள் வேணும், அது வன்னியனா தான் இருக்க முடியும். அவனை தவிர இந்த அரக்கனை ஒழிக்கிறதுக்கு ஆளுன்னு வன்னியனை படைச்சுதான் அரக்கனையே ஒழிச்சிருக்கான். ஆண்டவரே நம்மளை தான் நம்பி இருக்கிறான்.
ஆனா இங்க ஆள போக நம்ம நம்பல. இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. உங்களுக்கு குருவை பத்தி நல்லா தெரியும், செய்தி அறிந்தவர்களும் தெரியும், பார்த்தவர்களுக்கும் தெரியும். குரு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளிலே இருந்த காலத்தில் என்ன குரு பார்ப்பாரு. நான் ஆரம்ப காலத்திலே வன்னியர் சங்கத்திலே பொறுப்பாளராக இருந்த காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னாலே வன்னியர் சங்கம், இந்த கட்சியே துவங்காத இருந்துச்சுன்னா நம்ம வன்னியர்கள் ஒற்றுமையா இருப்போம். கட்சி துவங்கி தான் நம்மளை தனியா பண்ணிவிட்டான். நம்மள ஜாதியில நம்மள ஜாதி வெறியங்கிறான். ஏண்டா முட்டாள்களா, நீங்க நினைச்சு பாருங்க, பறையனுடைய பாடையை தூக்கனுடைய இந்த படையாச்சு தாண்டா, பறையனுடைய பாடையை தூக்கனுடைய இந்த படையாச்சு தான். நாம இப்படி ஜாதி வெறியடாக போறோம். நாம சரியான உணர்வு பெறவில்லை. அந்த உணர்வை ஓட்டி அந்த செல்வங்கள்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் நாளைக்கு படிச்சு நமக்கு 2 தான். நமக்கு எதிரி 2, ஒன்று சாமி, இன்னொன்று சாராயம். சாமியை நம்பி ஏமாந்தோம், சாராயத்தை குடிச்சு அழிஞ்சோம். இது 2ஐயும் விட்டுடுங்க. இதை விட்டுட்டு இந்த இளஞ்சிங்கங்களை வந்து மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் நினைவாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் படிப்பறிவிலே உயர்ந்து IAS ஆகுங்கள், IPS ஆகுங்கள், உயர் அதிகாரியாக ஆகுங்கள். அதுதான் இந்த ஜாதிக்கு உயர்வை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தை வாழ்வு என்று ஒவ்வொருத்தரும் சொல்றேன். யார் நாம் என்ன குறை செஞ்சோம்? இல்ல நம்ம சமுதாயம் என்ன குறை செஞ்சோம்? நமக்கு இருக்கிறது ஒற்றுமை ஒண்ணுதான்பா. இல்ல அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தி உயர்வோம், வாழ்வோம். வாழ்க வன்னியனம், வாழ்க வன்னியனம், வாழ்க வன்னியனுடைய புகழ் என்று கூறி எனக்கு தந்த ஒரு சிற்றுரைக்கு உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.